திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள காவலர் குடியிருப்பு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எம்ஜிஆர் நகரில் கடந்த 1982ஆம் ஆண்டு கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அந்த குடியிருப்புகளில் இருந்து காவலர் குடும்பங்கள் வெளியேறி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் விஷ ஜந்துக்களின் புகலிடமாகவும் காவலர் குடியிருப்பு மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவலர் குடியிருப்பு கடந்த 40 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷம் குடியிருப்புகள் இல்லாமல் பழுதடைஞ்சு மிகவும் இடிந்து விழக்கூடிய நிலையில் ஆபத்தான முறையில் இருக்குது. அது இன்னைக்கு மது பிரியர்கள் மது கூடாரமாகவும் விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அதோடைய வாழ்விடமாக மாறி அந்த பகுதி சுற்று வட்டார பகுதியில் ஒரு அச்சப்பட பகுதியாக மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னேரி பொன்னேரி காவல் நிலையம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கீழே வந்தது. இப்போ ஆவடி காவல் ஆணையருக்கு கீழே வந்த பிறகு காவலர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பணிகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் காவலர் குடியிருப்பு இல்லாதனால இங்கே வரக்கூடிய அதிகாரிகள் இங்கே தங்காம பக்கத்து பகுதிகள் தங்கி அவசரத்துக்கோ ஆபத்துக்கோ போக முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. வேற அதிகமான ஏதாவது பந்தாபஸ்துக்கு வராங்க, அந்த நேரங்களில் கூட காவலர்கள் தங்கறதுக்கான இடங்கள் இல்லாம இருக்கு. காவலர் குடியிருப்புகளை பழுதடைந்து அந்த காவலர் குடியிருப்புகளை இடிச்சிட்டு புதிய காவலர்கள் தங்குற மாதிரி காவலர்கள் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருக்கும் காவலர் குடியிருப்பு எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் இந்த கட்டிடத்தின் அருகே டாஸ்மாக் செயல்பட்டு வருவதால் அங்கு மது அருந்த வரும் சமூக விரோதிகள் இந்த கட்டிடத்தை தங்களது குடிமயமாக பயன்படுத்தி வருவதோடு பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதிவாசிகள் வெளியில் நடமாட முடியாமல் அச்சமடைந்துள்ளனர். காவலர்கள், உதவி ஆய்வாளர் உள்ளிட்டவர் தங்குறதுக்காக அவங்களுக்கான குடியிருப்பு கட்டி கொடுத்தாங்க. அந்த குடியிருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஏற்கனவே 40 ஆண்டுக்கு கடந்ததுனால அந்த குடியிருப்பு எல்லாம் சிதிலமடைஞ்சு இப்போ யாரும் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத கைவிடப்பட்ட ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டிடமாக மாறி அது எந்த விதமான பராமரிப்பு இல்லாததுனால அந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ சமூக விரோதி கூடாரம் மாறி இருக்குது. எப்போனாலும் இடிஞ்சு விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. எனவே அந்த கட்டடங்களை உடனடியாக முதல் வேலையாக அந்த கட்டடங்களை பொதுமக்கள் பொது நன்மை கருத்து அந்த கட்டடத்தை முதல்ல இடிச்சு அப்புறப்படுத்தி அந்த இடத்துல புதிதாக காவலர்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களுடைய எண்ணம். பொன்னேரி பகுதியில் மகளிர் காவல் நிலையமும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையமும் ஒரே கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. அங்கு பணிபுரியும் காவலர்கள் நலன் கருதி பாழடைந்து காணப்படும் காவலர் குடியிருப்பை அகற்றிவிட்டு புதிதாக காவலர் குடியிருப்பை கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீழே பார்த்தோம்னா எல்லோண்டோ இருக்கிறதுனால அவங்களுக்கு சுலபமா போகவே கஷ்டமா இருக்கு. அதனால மகளிர் காவல் நிலையம் வேற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களை தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம இப்போ போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய இடம் காலியா தான் இருக்கு. இப்ப அங்கேயும் மகளிர் காவல் நிலையத்தை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். 15 ஆண்டுகளாக பாழடைந்து காணப்படும் காவலர் குடியிருப்பை விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.